தூசி தூசியாக இருக்குது. இந்த காக்காங்க தொல்லை தாங்கவே முடியல. என்னெல்ல தக்கா இங்கே வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்த்துட்டு பின்னாடியே வந்தேன். சரி நம்ம பேசலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே நீங்கள் பாக்கியம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டீங்க. அது ஒன்றும் இல்லை சாரு, நெட்டவெளிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்களாம் இன்னைக்கு. அதனால் சரி எப்போ போகலான்னு சொல்லிட்டு பாக்கியம் அக்கா கேட்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால தான் வந்தேன். நீ பின்னாடியே வந்துட்டியா? சரி சரி. சரி அக்கா. பாக்கியம் அக்கா என்ன பண்ணுறீங்க கீழே குனிஞ்சி? அது ஒன்றும் இல்லை காக்கா வந்து குப்பலை போட்டு போகுது, அதான் கீழே குப்பலை பெருக்கிட்டு இருந்தேன். சரி அக்கா, நெட்டவெளிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க தானே? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எப்போ வராங்களாமா? நெட்டவெளி தான் சொன்ன அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கூப்பிடுவாங்க, இருங்க வெயிட் பண்ணலாம். ஏம்மா பாக்கியலட்சுமி, நான் நெட்டவெளி அப்பா வந்திருக்கேன். நெட்டவெளிக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், இன்னைக்கு வந்துடுங்க எல்லாரும். உனக்கு தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வந்துடுமா? சரிண்ணா, நான் அது நெட்டவெளி பற்றி பேசிட்டு இருந்தோம். சரி முன்னாடி வந்துடுவாங்கண்ணா. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் வந்துடுங்க, வந்தால் ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெட்டவெளி அம்மாவுக்கு. சரிங்கண்ணா வந்துடுறேன். நீங்கள் போங்கண்ணா, வேறு வேலை இருக்குல்ல, போய் பாருங்கள். அக்கா நெட்டவெளிக்கு இந்த வாரி அளவியா அங்கங்கே திருச்சி கிடந்தா இப்போ அவளுக்கு கல்வி வைக்கிறாங்களா? அவரை ஒத்துக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு. என்ன பண்ணுறது தெரியல. சரி போவோம். ஆமாடா, ஒரு கல்யாணம் பண்ணால் சரியா போயிடும். நெட்டவெளியும் போகலாம்லட்டா, வாங்க. சாரு நீ வந்துருமா? அப்புறம் முனியம்மாக்காவும் கூட்டிட்டு வந்துரு. சரி அக்கா போகலாம். நானும் முனியம்மாக்கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். சரி அக்கா. சரி நானும் போய் வீட்டில் இருக்க வேலை செஞ்சுட்டு நானும் சீக்கிரமாக போகணும். சரி அக்கா நானும் போகிறேன். போய் ரெடி ஆகிட்டு வரணும். லத்தக்கா நீங்கள் கிளம்புக்குள்ளே என்னை ஒரு வாரத்தை கூப்பிடுங்க. நான் முனியம்மாக்காவும் கூப்பிட்டு வரணும். சரிங்களா? சரிக்கா சரி. இனிமேல் தான் வாட்ட அடங்க போகுது. சரி மாப்பிள்ளை வீட்லேருந்து நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அவங்களும் ஏதோ பலகரையில் வச்சுருப்பாங்க. போய் அவங்களுக்கு தெரியாமல் அப்படி உள்ட்ட பண்ணி வச்சுக்க வேண்டியதான். போகணும். என்ன இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஆளுக்கான ஃபோன் பண்ணுவோம்மா. வருவாங்க. நெட்டவெளி அம்மா, நெட்டவெளி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க. அவளுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், வாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இவ்வளோ என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. டாடி நான் ஏன் இப்படி பண்ணுறேன்? எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் என்னன்னு சொல்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் இப்படி பண்ணுறேன்? ப்ளீஸ் நைனா, என் செல்ல நைனா தானே. இல்லைம்மா நெட்டம்மா, எத்தனை மாப்பிள்ளை தான் உனக்கு பார்க்குறது? ஒவ்வொரு மாப்பிள்ளையும் வேண்டாம் ஆனாலும் சொல்கிறேன். உனக்கு இருக்க வயசாகிட்டே போயிருக்கு. இந்த சம்மதம் நல்லபடியாக அமையும். நீ எதுவும் பேசாத, போ போய் ரெடியாகு. அப்புறம் பேசிக்கலாம். இல்லைன்னு போ நைனா, நீ சொல்கிறது கேட்கவே மாட்டேருக்கேன். அப்பா சொல்கிறது இல்லை, போமா. அப்படி இருந்தாலும் பேசிக்கலாம். யாருமே நம்முடைய சூழ்நிலை நினச்சி பார்க்க மாட்டேருக்காங்க. இந்த மாப்பிள்ளை எப்படி அடிச்சு துரத்துறான் பாரு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ஜாலியாக அவங்க களவாடிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். விட மாட்டேருக்காங்க. நெட்டவெளியப்பா ஃபங்க்ஷன்லாம் எப்படி போகுது? நெட்டவெளி ரெடி ஆகிட்டாளா? என்ன நெட்டவெளி இங்கே இருக்கேன்? நான் உன்னை எங்கே தேடுறேன்? ரெடி ஆகலையா? இங்கே பாரு பாக்கியம், பாரு எனக்கு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் நெட்டவெளி. எங்கேயாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணுமா? சரி அக்கா, நான் ரெடி பண்ணுறேன். நெட்டவெளி வாமா போகலாம். ஹாய் பச்சு, வந்துட்டு பரவாயில்ல. சரி போகலாமா? ரெடியாக போகலாம். நெட்டவெளி வாமா. பாருமா, நீ சொல்கிறதுனால கேட்குறேன். அதுக்கு இந்த பாக்கியம் வேணும்னு சொல்கிறது. ஐயோ ஒரே ஜாலியாக இருக்குது. என்னென்ன பொருள் இருக்கோ அது ரகசியமாக படையில் மறைச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடணும். என்ன ஸ்வீட் பழம் வாங்கிட்டு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டார். அப்புறம் இப்போ நெட்டவெளி வீட்டார் வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே களவாண்டிட்டு நைஸாக எடுத்து போயிடணும். இந்த அம்மா கிட்டலாம் சொல்லவே கூடாது. நெட்டவெளி அம்மா, எங்கள் நெட்டவெளி ரெடி ஆகிட்டாளா? எல்லோரும் வந்துட்டாங்களா? எங்கே பழகரெல்லாம் வச்சுருக்கீங்க? கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டான். ஆமாம் சாரு, நெட்டவெளி பக்கத்து ரூமில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கா. போய் பாருமா. கடைசி வரைக்கும் பலகரை எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்காங்க. போய் தேடினது கிடைக்கும். சரி நெட்டவெளி அம்மா, நான் போய் பார்க்குறேன். நெட்டவெளி எங்கே இருக்காங்க? இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நெட்டவெளி எடுத்து நான் பிடிக்கானே இருக்க போகிறேன். அவளுக்கு கல்யாணம் விட்டு ஆகட்டும். அப்புறமே நான் தான் இந்த ஊருக்கே ராணி. வாங்க முடியுமாக்கா, ஆரம்பிச்சுட்டு போவோம் போல. நெட்டவெளிச்சு அர்த்தம் நான் முதல்ல ஏட்டு போகல. சரி வா போகலாம். என்ன இல்லத்தான் ஆளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டேன். ஒரு வாரத்தை கூப்பிடவே இல்லை பார்த்தியா? என்ன கூப்பிட்டா எனக்கு பலகாரம் ஸ்வீட்டெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி வந்தேன். லூஸ் வர வேண்டாம், இது கூட இவளுக்கு தெரியலை. இல்லை சாரு, நீ தான் வீட்டில் இல்லை, அதனால நான் வந்துட்டேன். டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். சரிக்கா. நெட்டவெளி மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களா இல்லை இன்னும் போகலையா? டைம் ஆச்சு, அதான் கேட்குறேன். இல்லை சாரு, இனிமேல் தான் வருவாங்க போல. சரி வாங்க எல்லாம் ரூம் போகலாம் நெட்டவெளி பார்க்குறதுக்கு. எனக்கு கல்யாண வேலையில் எப்படி போகுது? வாங்க நல்லபடியாக தான் போகுது. இனி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நீங்கள் போய் நெட்டவெளி பாருங்க போங்க. ஒரு வாரத்தை சொல்லு நெட்டவெளி இருக்கு அவளுக்கு. என்னத்தான் நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டாலுமே நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இன்னுமே சொல்ல இருக்கு அவளுக்கு. ஹாய் அம்மா, நெட்டவெளி எங்கே இருக்காம்மா? வா சாந்தி கண்ணு, நெட்டவெளி ரூமில் ரெடி ஆகிட்டு அப்போ பாருங்க. இவ்வளோ லேட்டு நீ மாதிரி வந்துடும் நினச்சி நானும். நீ ஆளவே காணும். இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வரலம்மா. சரி நான் போய் பார்க்குறேம்மா. ஏன் நெட்டவெளி அப்பா எல்லாருமே வந்துட்டே தான் இருக்காங்க. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆளவே காணும். வருவாங்களா வரமாட்டாங்களா? ஃபோன் பண்ணி பேசுங்க. பக்கத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னதான் வந்துருவாங்க. வாங்க சமந்தி அம்மா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க சம்மந்தி அம்மா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் மாப்பிள்ளையும் சம்மந்தி எங்கே போயிட்டாங்க? வெளியில் இருக்காங்களா? வணக்கம் வந்து உட்காருங்க சமந்தி அம்மா. உட்கார. பொண்ணு ரெடி ஆயிடுச்சா?
ரெடி ஆகிட்டே இருக்காங்க சம்மந்தி அம்மா. அவ்வளோதான் வந்துடுவா நெட்டவள்ளி. வாங்க 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 சம்மந்தி, வந்து உட்காருங்க. வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்க. மாப்பிள்ளை எங்க? சரி வர சம்மந்தி உட்கார்றேன். மாப்பிள்ளை தான் வந்துட்டாரு. இந்தாங்க வாங்கிக்கோங்க சம்மந்தி. இல்லை, எதுக்கு சம்மந்தி வாங்கிட்டு வந்தீங்க? தேவையில்லாத செலவு தான் உங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க மாப்பிள்ளை. வந்து உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருறேன். அம்மா பாக்கியம் பொண்ணு கூட்டிட்டு வா. பொண்ணு ரெடி ஆச்சுக்கா, கூட்டிட்டு வரீங்க. முடியும் அக்கா, மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டாங்க போல. வா நம்ம ஓரம் வச்சுக்கலாம். சரிம்மா வா, நான் ஓரம் வச்சுக்கிறேன். என்ன மாப்பிள்ளை முறைச்சுன்னு உட்காந்துருக்கான்? அதான் அந்த தாடி வச்சிருந்தா மாப்பிள்ளை. அப்பனா அந்த சேலை டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்கா மாப்பிள்ளை அம்மா போல. இந்த மாப்பிள்ளை என்ன வாட்ச்மேனுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான் போல. சம்மந்தி அம்மா, இதுதான் பொண்ணு, எங்க நெட்டவள்ளி, பார்த்துக்கோங்க. என் மருமக நல்லா தான் இருக்கா. சம்மந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணு? நீங்க எதுவுமே சொல்ல, சம்மந்தியா வந்தா சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரம்மா பிடிச்சா போதும். மாப்பிள்ளை நெட்டவள்ளி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எது இருந்தாலும் எங்க அம்மாட்ட கேட்டுக்கோங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறா? ஒரு மரியாதையே தெரியல. அதுக்கு தான் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா மாப்பிள்ளையும். நெட்டவள்ளி போமா, ஜூஸ் எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை வந்திருக்காங்கல்ல. அக்கா போ அக்கா, இந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை பாக்கி அக்கா. மாப்பிள்ளையும் பாரு முட்டை கண்ணு வச்ச மாதிரி முடிக்கிறான். மாப்பிள்ளை அவங்க அம்மா பாரு ஒரு பக்கம் ஜாக்கிட்டே இல்லாம நிற்கிறா. என்ன குடும்பம் தெரியல, எனக்கு பிடிக்கலக்கா. நெட்டம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போ போய் ஜூஸ் எடுத்து வந்து கொடு. நெட்டவள்ளி அப்படிலாம் பேசாத. சம்மந்தி காதுல விழுந்தா என்ன நினைப்பாங்க? இந்த சம்மதமே போயிடும் அப்புறமேட்டு. சொல்றது கேளு. யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்காங்க. நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சாதான் மாப்பிள்ளை விட்டாரு துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்றேன். பாக்கியம் போய் அந்த ஜூஸ் எடுத்து வந்து கொடுமா இவ கையில. சரி எடுத்து வர நெட்டவள்ளி அம்மா. இந்தாங்க நெட்டவள்ளி அம்மா, நெட்டவள்ளிட்டு கொடுங்க. நெட்டவள்ளி இந்தாம்மா, எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை வீட்டாருக்கிட்ட கொடுமா. இன்னைக்கும் சேட்டத்தனத்தை காட்டிடாதம்மா. நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்காங்க. அந்த முட்டை கண்ணனுக்கும் அந்த தாடி கிழனுக்கும் அந்த ஜாக்கெட் இல்லாத கிழவிக்கும் போய் ஜூஸ் கொடுத்துட்டு வருவோம். இந்தாங்க எடுத்துக்கோங்க. தாங்க. நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. சரி மருமகளே. கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? கப்பு சுப்புன்னு இருக்கணும். நான் சொல்றதா சட்டமே. நீங்க எதுவும் பேசவே கூடாது. சரிம்மா. குடிங்க சம்மந்தி. நீங்களும் குடிங்க சம்மந்தி அம்மா. குடிக்கிறேன். பரவாயில்லையே, அருமையா போட்டிருக்கா. இதை சொல்லக்கூடாது. நல்லா போட்டிருக்கா. பரவாயில்லையே, நம்ம மருமக அருமையா போட்டிருக்கா. நெட்டவள்ளிமா நீதான் போட்டியாம்மா ஜூஸ்? ஆமா, எங்க நெட்டவள்ளி தான் போட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? சம்மந்தி அவங்க நெட்டவள்ளிக்கு ஒரு அக்கா மாதிரி. எந்த ஒரு விஷயம் எங்க வீட்டு ஃபங்க்ஷனா முன்னாடி வந்து செய்வாங்க. எங்க கூட பறக்காத எங்க நெட்டவள்ளிக்கு அக்கா மாதிரி. சரி. அந்த அக்கா தங்கச்சி பாசெல்லாம் இங்கேயோட போயிடணும். கல்யாணம் பண்ணி வந்துட்டா எங்கள் வீட்டில் அந்த அக்கா அந்த கொண்டாடுற இதெல்லாம் இருக்கக்கூடாது. நெட்டவள்ளினா எங்கள் மருமக மட்டும்தான் அங்கே இருக்கணும். என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கம்மா. நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என்ன டீ சொல்கிற கிளவி, ஒத்த ஜாக்கி கிளவி. எங்கள் அக்காவே இப்படி பேசுறியா? அவனுக்கு இருக்கட்டி இருட்டி. என்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உங்களுடைய பையனை எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்கள் குடும்பம் சுத்தம் பிடிக்கல. எனக்கு உதவி செய்கிற எங்கள் அக்காவே இப்படி பேசுறியா? இருக்கட்டி ஒன்று. மாப்பிள்ளை குடிங்க ஜூஸ். ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? குடிக்கிறேன். எனக்கு அந்த குடும்பம் சுத்தம் பிடிக்கல. நெட்டவள்ளிக்கு எப்படி பிடிக்கதான் போதோ தெரியல. அந்த மாமியார் கிளவி சரியில்லை போல. அப்போதான் வாட்டை அடங்கும். சரி நாம கொண்டாட வெயிட் பண்ணிட்டு எங்கள் பலகாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதை எடுத்து வீட்டுக்கு போய் வச்சுட்டு திருப்பி வருவோம். அப்போதான் வந்ததுக்கு அடையாளமாக இருக்கும். கரெக்டாக. சரி சம்மந்தி, அப்புறம் எங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நெட்டவள்ளிய? ஏதோ பிடிச்சிருக்கு. சரி அப்புறம் மற்ற காரியங்கள் சொல்லுங்க. அதாவது எங்கள் வீட்டுக்கு வரணும்னா எங்கள் மருமகளுக்குன்னு ஒரு சில தகுதி இருக்குது. முதல்ல எங்கள் மருமகளுக்கு ஒரு பாட்டு நல்லா பாட தெரியுமா? சொல்லுங்க. சம்மந்தி அதெல்லாம் நல்லா பாடுவான் எங்கள் நெட்டவள்ளி. ஆமாம், நல்லா பாட்டு பாடுவாங்க நெட்டவள்ளி. சரி, நல்லா பாட்டு பாடணும் சரிதான். அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்துக்கு வரணும் மருமகனா 10 பவுன் நகை போட்டு நீங்கள் அனுப்பணும். அடுத்து 5 லட்சம் ரொக்க பணம் கொடுக்கணும். அப்புறமேட்டு பல்சர் பைக் எங்கள் பையனுக்கு எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா இல்லையா? உங்களை கையில் தான் இருக்குது. என்ன முடியுமாக்கா, இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை பார்த்தா அமைதியாக இருக்கிறாங்க. மாமியார் மட்டும்தான் டெரராக இருக்கா. இந்த மாமியார் என்ன இப்படி கேட்குது? நம்ம நெட்டவள்ளி குடும்பம் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா இதுக்கு? பார்ப்போம்க்கா என்ன நடக்குதுன்னு. என்ன இப்படியெல்லாம் கேட்குறா இந்த கிழவி? நல்லா ஏற்ற மாமியார் தான் நெட்டவள்ளிக்கு. என்ன சம்மந்தி அம்மா திடுப்புன்னு இப்படி கேட்குறீங்க? நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கினா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது.
அம்மா மாப்பிள்ளை கொடுத்து எனக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. அந்த முட்டைக்கண்ணனும் அந்த மாமனார் தாடி வச்சிருக்கணும், அந்த மாமியார் ஒத்த ஜாதி கேள்வியும் சுத்தம் அப்படி எனக்கு கல்யாணம் வேண்டாமா, கம்மிடுமா. நெட்டம்மா அப்படிலாம் பேசக்கூடாது, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ எத்தனை மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லுவேன், இந்த மாப்பிள்ளை உண்மையிலுமே உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான். நாங்கள் பேசி சமாதானம் பண்ணிக்கிறோம், விடுமா, நாங்கள் பார்த்துக்குறோம். நெட்டவள்ளி அம்மா இவங்க இவ்வளோலாம் கேட்குறாங்க, வேணாம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. நெட்டவள்ளி நான் ரெடியாவுக்குள்ளே சொன்னேன் அந்த மாதிரி, எனக்கு பிடிக்கல பாக்கியா அக்கா, மாப்பிள்ளை நான் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், நான் ஃப்ரீயாக இருக்கேன், அப்புறம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இந்த மாமியார் வந்து நெட்டவள்ளி மாமியார் வந்து இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறாங்க. உங்களுக்கு சம்மந்தமா? நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். இல்லை பாக்கியா, நானும் எத்தனை டைம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்து அவ ஒரு டைம் பண்ணுற லொல்லுக்கும் நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், சொல்கிறபடி நம்ம கேட்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். நீ சொல்கிறது கரெக்ட் தான், இருந்தாலும் நிறைய பேர் போயிட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்கட்டும்.